தமிழ் இலக்கியத்தை ஆர்வமாக தெரிந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் பாகம் 3ற்கு வரவேற்கிறேன். நாம் கடந்த பகுதியில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடந்ததையும் அவர்கள் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்ததையும் பார்த்தோம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருப்பதில்லை. சில நேரங்களில் ஒரு சந்திப்பு, ஒரு பார்வை, ஒரு முடிவு ஒரு மனிதரின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும். இன்று அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பார்க்கப் போகின்றோம். வாருங்கள் மீண்டும் புகார் நகருக்குள் செல்வோம். அந்த ஆண்டு புகார் நகரம் வழக்கத்தை விட இன்னும் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஏன் தெரியுமா? இந்திர விழா. இந்த விழாவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். தெருக்கள் முழுவதும் வண்ணக்கொடிகள், மலர் தோரணங்கள், எங்கும் இசை, நாட்டிய கலைஞர்கள், பொம்மலாட்டம், சிலம்பாட்டம், வீர விளையாட்டுகள், குழந்தைகள் கையில் இனிப்புகள், வணிகர்கள் புதிய பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள். புகார் நகரம் முழுவதும் ஒரு பெரிய திருவிழா. நாம் அனைவரும் நம் ஊர்களில் திருவிழாக்கள் வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம். அதேபோல்தான் சங்க காலத்தில் இந்திர விழா என்பது மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள். கலைஞர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் அரிய வாய்ப்பும் இதுதான். அந்த விழாவில் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அது என்னவென்றால், மாதவியின் முதல் அரங்கேற்றம். மாதவி சிறு வயதிலிருந்தே நாட்டியம், இசை, இலக்கியம் ஆகியவற்றை கற்றிருந்தாள். அவள் பல ஆண்டுகள் கடுமையாக பயிற்சி செய்திருந்தாள். அவளுடைய ஆசான் சொன்னார், மாதவி, இன்று நீ வெறும் நடனம் ஆடப்போவதில்லை, தமிழரின் கலை மரபை உலகிற்கு காட்டப் போகின்றாய். மாதவி பணிவுடன் தலை குனிந்தாள் அவளது ஆசானுக்கு. நிகழ்ச்சி தொடங்கும் முன் அந்த அரங்கம் முழுவதும் நிரம்பியது. அரசர்கள், அமைச்சர்கள், வணிகர்கள், புலவர்கள், மக்கள் அனைவரும் அரங்கில் அமர்ந்திருந்தனர். கோவலனும் தனது நண்பர்களுடன் வந்திருந்தான். இன்று ஒரு சிறந்த நாட்டிய நிகழ்ச்சி இருக்கிறதாம் என்றான் அவன் நண்பன். கோவலன் புன்னகைத்தான். கலையை ரசிப்பது நல்லதே அவனுக்கு தெரியவில்லை. இந்த ஒரு மாலை அவன் வாழ்க்கையை வேறு பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறது என்று. இப்போது அரங்கத்தின் திரை திறக்கின்றது. முரசு முழங்கியது. யாழின் இனிய இசை எழுந்தது. திரை மெதுவாக விலகியது. மாதவி மேடைக்கு வந்தாள். அரங்கம் முழுவதும் அமைதியானது. அவளின் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு முக பாவனையும், ஒவ்வொரு அடியும் அரங்கிலிருந்த அனைவரையும் மெய்மறக்கச் செய்தது. கோவலன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். நடனம் முடிந்ததும் அரங்கமே கைதட்டலால் அதிர்ந்தது. அரசர் எழுந்து நின்று மாதவியை பாராட்டினார். அவளுக்கு பரிசுகளும் மாலைகளும் வழங்கப்பட்டன. கோவலனும் அவனது கலை திறமையால் மிகவும் ஈர்க்கப்பட்டான். அங்கே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். முதலில் கோவலனை ஈர்த்தது மாதவியின் கலை. அதன் பிறகுதான் அவனுடைய மனம் மெதுவாக அவளிடம் அதிகமாக சாயத் தொடங்கியது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது. கலையை ரசிப்பது நல்லது, ஒரு கலைஞரை பாராட்டுவதும் நல்லது. ஆனால் எந்த விஷயத்திலும் அளவுக்கு மீறிய பற்றுதல் வந்துவிட்டால் அது நம் சிந்தனையை மாற்றிவிடும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. கோவலனின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கப் போகிறது. அதே நேரத்தில் கண்ணகி வீட்டில் கணவனுக்காக காத்திருக்கின்றாள். விளக்கை ஏற்றி வைத்தாள். உணவை தயாராக வைத்தாள். இன்று திருவிழா, தாமதமாகத்தான் வருவார் என்று நினைத்து அமைதியாக காத்திருந்தாள். அவளுக்கு தெரியவில்லை அவளது குடும்ப வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் தொடங்கிவிட்டது என்று. அடுத்த சில நாட்களில் கோவலன் மீண்டும் மாதவியை சந்திக்கத் தொடங்கினான். அந்த சந்திப்புகள் நட்பாக இருந்ததா அல்லது அவனது வாழ்க்கையை சிதைக்கும் தொடக்கமாக மாறினவா? அடுத்த பகுதியில் இதை பற்றி நாம் காணலாம். கோவலன் மாதவி கலை நட்பா, காதலா, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்பதையும் பார்க்கலாம். இந்த பகுதியில் நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டியது, திறமையை ரசிப்பது நல்லது,
ஆனால் நம் பொறுப்புகளை மறக்கும் அளவுக்கு எந்த ஈர்ப்பும் நம்மை வழிநடத்தக்கூடாது. அதுவே இந்த பகுதி சொல்லும் முதல் பாடம். மீண்டும் அடுத்த பகுதியில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள காத்திருக்கவும்.